அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கரி, தமிழாசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இன்றைய தலைப்பு நம்பிக்கை என்ற உலகை உருவாக்குதல். சொல்லுக்கு சக்தி உண்டு. ஆம், நம்பிக்கை என்னும் சொல் நமக்குள் பல அளப்பரிய ஆற்றலை தருகிறது. நம்பிக்கையுடன் நாம் செய்யும் செயல்கள் சிறப்பான வெற்றியை நமக்கு தருகின்றது. விடாமுயற்சி நம்பிக்கையை உண்டாக்கும். நம்பிக்கை உற்சாகத்தை உண்டாக்கும். உற்சாகம் நம்மை உயரத்திற்கு அழைத்து செல்லும். நம்பிக்கை என்னும் ஆலமரம் நம் மனதில் வேரூன்றும் போது வெற்றி என்பது விஸ்வரூபமாய் நமக்கு காட்சியளிக்கும். இறைவன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை பக்தியாகும். மனிதர்கள் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை மகத்துவமான மனிதத்துவத்தை நமக்குள் ஏற்படுத்தும். நம்பினார் கெடுவதில்லை என்பது 4 மறை தீர்ப்பு. ஆம், நாம் நம்பும் செயல்கள் நிச்சயமாய் நமக்கு நடக்கும். கலியுகமான இந்த உலகில் மனிதன் தன் தன்மை மாறாமல் வாழ்வதற்கு நம்பிக்கையும் ஒரு காரணமாகும். இதனை ஒரு கதையின் மூலம் நாம் காணலாம். ஒரு காட்டில் ஒரு சிறிய மரக்கிழங்கு ஒன்று இருந்தது. அந்த மரக்கிழங்கு எப்போதும் சூரியனை பார்த்து நானும் ஒரு நாள் பெரிய மரமாக வளர்ந்து சூரிய ஒளியை அடைய வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் ஒரு மனிதர் அந்த காட்டுக்கு வந்தார். அவர் அந்த மரக்கிழங்கை பார்த்து, இந்த சிறிய கிழங்கு என்ன செய்ய போகுது என்று நினைத்து அதை மண்ணிலிருந்து பிடுங்கி எறிந்து விட்டார். அந்த மரக்கிழங்கு மண்ணில் விழுந்தது. ஆனால் அது விடவில்லை. அது தன்னை மண்ணில் பதித்து வேர்களை விட்டு சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது. நாட்கள் சென்றன. அந்த மரக்கிழங்கு ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. அது சூரிய ஒளியை அடைந்து பறவைகளுக்கு வாழிடமாகவும் மனிதர்களுக்கு நிழலாகவும் இருந்தது. ஆம், நாம் நம்பிக்கை மற்றும் மன உறுதியுடன் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகின்றது. யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதர்களின் பலம் நம்பிக்கையில் என்பதை போல நாமும் நம் வாழ்வில் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி பெறலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.